So good evening students. Today we will see the current affairs analysis dated from 18th October 2023. The first article related to the ethics committee. So Om Birla வந்து ethics committeeக்கு ஒரு recommendation கொடுத்திருக்காரு. So it's related to Mohitra, லோக்சபாவோட எம்பி. ஸோ அவங்க மேலே ஒரு சார்ஜ். ஸோ அவங்க வந்து அதானி பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குற பார்லமெண்ட்டில் கேட்குறதுக்கு ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு 2 கோடி ரூபா பிரைவ் பண்ணாங்க அப்படின்றதான் ஆர்டிக்கிள். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பேஸ்ட். We need to study what is ethics committee. ஸோ எத்திக்ஸ் கமிட்டியை பொறுத்தவரையும் we having 2 committees, that is ராஜ்யசபாவுக்கு தனியாக இருக்குது, லோக்சபாவுக்கு தனியாக இருக்குது. ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 15 மெம்பர்ஸ். இது 1997 it was created. Sorry, ராஜ்யசபா 1997, இது 2000 கிரியேட் பண்ணப்பட்டது. So 15 members in Lok Sabha. The speaker appoints the members. Nominate பண்றது எல்லாமே ஸ்பீக்கர். எதுக்கு இந்த கமிட்டி அமைக்குதுன்னா, இது லைக் கமிட்டியோட டென்யூர் வந்து 1 year. அதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கமிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் தி எம்பிஸ் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ அதை கண்காணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எனி மிஸ்பிஹேவியர் லைக் இந்த மாதிரி சார்ஜஸ் வரும்போது, நாட் ரிலேட்டட் டு கரப்ஷன் சார்ஜஸ், ஸோ ப்ரிவிலேஜ் பாதிக்கிற மாதிரி இந்த லைக் இந்த மாதிரி அப்ரோப்ரியேஷன்ஸ் பண்ணும்போது, இல்லைன்னா அவங்களோட எத்திக்ஸ் விஜய் மல்லையா மேலே பண்ணாங்க முன்னாடி. ஏன்னா அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற, லோன் பே பண்ணலை அப்படின்றதுனால. அண்ட் தென் வித்தவுட் பர்மிஷன் ஹி லெஃப்ட் த கண்ட்ரி. ஸோ லோக்சபாவில் வித்தவுட் பர்மிஷன் ஹி ஹஸ் டேக்கன் லாட் ஆஃப் லீவ், 60 days மேலே லீவ் எடுத்தாச்சு அப்படின்னா. ஸோ அதனால அவர் மேலே எத்திக்ஸ் கமிட்டி வந்து அவரை ரிமூவ் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ரிமூவ் பண்ணப்பட்டார். ஸோ இதே மாதிரி தான் இப்போ மொஹித்ரா மேலே கொடுத்துருக்கக்கூடிய, அந்த மேம் மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர், சாரி பெட்டிஷன்ஸ் வந்து பிஜேபி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பொலிட்டிக்கல் பேஸ். நம்ம அதுக்கு போக வேணாம். இப்போ இது போயிருச்சு அப்படின்னா, இந்த எத்திக்ஸ் கமிட்டி ஃபர்ஸ்ட் தட் இஸ் பிரைமரி ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல அதில் தப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அதில் தப்பு இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா தே வில் என்கொயரி ஆரம்பிப்பாங்க. அப்படி என்கொயர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, வெதர் அவங்க வந்து பிரைப் எடுத்திருக்காங்களா, கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படின்னா இட்ஸ் பார்லமெண்டோட மாண்பை குலைக்கிறது தானே. கொஸ்டின் கேட்கறதுக்கு 2 கோடி ரூபா பிரைப் பண்றாங்க. ஸோ அப்போ அப்படின்றப்போ த சார்ஜ் வில் பி, அந்த ரிப்போர்ட் வந்து பார்லமெண்ட்ல சப்மிட் பண்ணுவோம். ஸோ பார்லமெண்ட்ல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணப்படும். அண்ட் தென் பார்லமெண்ட்ல அவங்களுக்கு தண்டனை, அவங்கள பார்லமெண்ட் அவையிலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்கார்டிங் டு தி எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ எத்திக்ஸ் கமிட்டியோட பர்பஸ் பார்லமெண்டரி மெம்பர்ஸோட கோட் ஆஃப் கண்டக்டை பார்க்கக்கூடியது, வேற எதுவும் கிடையாது. தென் தெர் இஸ் அ ப்ரிவிலேஜ் கமிட்டி. ப்ரிவிலேஜ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, Parliament MPs and ministers, those who are giving wrong facts, corruption charges. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லைக் அவங்கள ரெகுலேட் பண்றதுக்கு, அதை என்கொயரி பண்றதுக்கு அமைக்கப்படுறது தான் ப்ரிவிலேஜ் கமிட்டின்றது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மினிஸ்டர் வந்து தப்பான விஷயத்த பார்லமெண்ட்ல சொல்றாரு, அது உண்மைன்ற பேர்ல ஃபேக்கை வந்து பதிவு பண்றாரு அப்படின்னா இட்ஸ் அ பார்லமெண்டரி மிஸ்கண்டக்ட். அப்படின்றப்ப ப்ரிவிலேஜ், அது பார்லமெண்டோட ப்ரிவிலேஜை பாதுகாக்கிறது எடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி கமிட்டி. அன்எத்திக்கல் ப்ரூஃப் பண்ணியாச்சு அப்படின்னா the punishment will be given. Then next article related to the space station. இந்தியா வந்து 2035ல we are going to launch space station. ஸோ நெக்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஆதித்யா L1 அப்புறம் சந்திரயான் 3ல we succeed. ஸோ அதுக்கு பிறகு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். அது வந்து 2035 நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து அமைக்கிறது டார்கெட் வச்சு, எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு பிறகு we are planning to send human to the moon. ஃபர்ஸ்ட் ஹியூமன் மேன் மிஷன் டு தி மூன் இந்தியா வந்து பண்றதுக்கு ரெடி ஆகுது. ககன்யான் மிஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸுக்கு வந்து
ஹியூமன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடியது. அதுக்கு ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, அது டிலே ஆகிட்டே இருக்கு. அதை ஸ்பீடப் பண்ண பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் த ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா, வி ஹேவிங் ஆர்பிட்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் அடிப்படையில் there's a low earth orbit, medium earth orbit, அப்புறம் ஹையர் எர்த் ஆர்பிட். ஸோ எர்த்துக்கு மேலே 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இட் வில் பி கால்ட் அஸ் லோ எர்த் ஆர்பிட். 2000லேருந்து 36,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இட் வில் பி கால்ட் அஸ் ஹையர் மீடியம் எர்த் ஆர்பிட். அதுக்கு மேலே எபோவ் இட் வில் பி கால்ட் அஸ் ஹையர் எர்த். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸும். ஸோ அட்மாஸ்பியருக்கும் ஸ்பேஸுக்கு இருக்கக்கூடிய லைன் பேர் என்னது? கர்மன் லைன்னு பேர். அட்மாஸ்பியரையும் 100 kilometers above the atmosphere, it will be called as Kármán line. It's a imaginary line. So அந்த imaginary லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஸ்பேஸ். ஸோ இந்த லோ எர்த் ஆர்பிட்ல தான் we are going to place. கிட்டத்தட்ட 350லேருந்து 400 கிலோமீட்டர்ஸில் we will send space station. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ன்றது இப்போ சைனா வந்து தியாங்காங் அப்படின்றது 1 module 2 module அப்படின்னு ஃபிட் பண்ணி விடுவாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் தம்ப்நெயில்ல இமேஜ் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடியதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ லிசன். ஸோ அந்த இமேஜ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸை வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரிசர்ச் பர்பஸுக்கு உட்கார வைப்பாங்க. ஸோ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா 20 டன்ஸுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம அனுப்பியிருக்கோம். இதுவரை அனுப்பின ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ரொம்ப வெயிட் கம்மியானது, ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் தென் வெயிட் கம்மியானது. ப்ளஸ் ஒரு 20 days ஹியூமன்ஸ் அங்கே வைக்கிற மாதிரி பிளான். மாற்றி சயின்டிஸ்ட் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் வில் ஹெல்ப் அஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சாரி நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது. சரியா? மைக்ரோ கிராவிட்டியில் ஹியூமன்ஸோட பிஹேவியரை செக் பண்ணுறது. ஒரு 6 மாதம் அவங்க தொடர்ந்து லாங் பீரியடில் அவங்க இருக்காங்கன்னா அவங்க உடம்புல என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது. அப்புறம் அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்னென்ன பண்ணும். எதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மைக்ரோ கிராவிட்டி, ஜீரோ கிராவிட்டியில், லெஸ் கிராவிட்டியில் நம்மளோட லைக் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸ்லேயே சரி. இப்போ பிளான்ஸ் விதைகள் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே க்ரோ பண்ண வைப்பாங்க, அங்கே க்ரோ ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணுறது. ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸில் வாழ முடியுமா அப்படின்றத செக் பண்ணுறது இந்த ஆராய்ச்சிகள் தான். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறது. இப்போ இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதில் 5 கண்ட்ரிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. கனடா, ரஷ்யா இப்போ வெளியில் வந்துட்டாங்க, யூஎஸ், லைக் ஃப்ரான்ஸ் எக்ஸெட்ரா, யூகே, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எக்ஸெட்ரா. ஸோ இது இப்போ ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. 2024 ஃபுல்லாக அவங்க வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஹியூமன்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போகணும், அந்த வேலையை செஞ்சு லைக் க்ரூ மாடியூல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒர்க்கை அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாவோட தியாங்காங், இது ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மாடியூல்ஸ் வந்து அனுப்பி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எர்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியராக இருக்கிறதுனால எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது சுற்றக்கூடிய ஸ்பீடை எடுத்துக்கிட்டா 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட் இது வந்து சுற்றிட்டு இருக்கும். 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 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 நாளைக்கு 16 வாட்டி, குறைஞ்சது 16 வாட்டி பூமியை சுற்றி வரும். அப்போ 1.5 hours ஒன் டைம் சுற்றி வருது, 16 ட்ரிப் எடுத்துக்கும் அது. அதனால இட்ஸ் வெரி ஃபாஸ்டர் ஏரியா. ஸோ இதில் வெளியில் சர்வைவ் ஆகுறது இட்ஸ் வெரி டஃப். அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதில் 2035 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2040 we are planning for it, moon mission. So that's all about this article. Then now we will move on to the next article, that is called as RCEP, Regional Comprehensive Economic Partnership. Regional Comprehensive Economic Partnership பொறுத்த வரைக்கும் 2012 இந்த நெகோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. India is a founding member in this group, but we came out from this. 2019 we came out. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 2022 இது நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்ம சில கண்டிஷன் ஒத்துக்க முடியல. ஸோ இதை சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். இது கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் முடிச்சிருக்கு. சரியா? 4வது வருஷம். ஸோ இட்ஸ் கோயிங் டு எண்ட். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 10 ஏஷியன் கண்ட்ரிஸ் 10, ஏஷியன் கண்ட்ரிஸ் 10 கண்ட்ரிஸ் ப்ளஸ் 6 கண்ட்ரிஸ், இந்தியா இப்போ கிடையாது அதில். ஸோ 5 கண்ட்ரிஸ்.
சரியா? 5 கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்றத சொல்லிடுறேன். 10 கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும், மேப்ல நீங்க அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஸோ 5 கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் சைனா. ஸோ இதில் நம்ம இருந்தோம் 6 கண்ட்ரில நம்மளும் 6 இருந்தோம், 16 கண்ட்ரிஸாக இருந்தோம். நம்ம வெளியில வந்துட்டோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் பிளஸ் திஸ் இஸ் 5 கண்ட்ரிஸ் தே வில் ஹாவ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை ட்ரேட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தென் டெக்னிக்கல் கோஆபரேஷன், பேட்டர்ன்ஸ் எல்லாமே வரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே ஐபிஆர், அப்புறம் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்கு. ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கான மெக்கானிசம் இருக்கு. 16 கண்ட்ரிஸ், அதுல இந்தியா வந்து வெளியில வந்துருச்சு. இப்போ ஃபவுண்டிங் மெம்பரா இருந்தோம், பட் வி நெவர் ராட்டிஃபைட் தி அக்ரிமெண்ட். சைனும் பண்ணல, ராட்டிஃபிகேஷனும் பண்ணல. சைன் பண்ணலைனால ராட்டிஃபிகேஷன் வராது. ஸோ வி நெவர் அக்ரீட் பிகாஸ் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சர்வீஸ் வந்தது நமக்கு பிளஸ், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஐபிஆர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பரவாயில்ல, ஐபிஆர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்ட்ரீஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள அப்படி வரும். ஸோ நம்மளோட நம்மளோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ், அப்புறம் அது மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய கண்ட்ரி. சப்போஸ் நம்ம ஆர்சிஇபியில் சைன் பண்ணோம் அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இந்தியாவுக்குள்ளாடி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி ஏஷியான் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், இந்தியா ஏஷியான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்தியாவோட ரப்பர், நேச்சுரல் ரப்பர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எப்போ நம்ம சைன் பண்ணோமோ மலேசியா, இந்தோனேஷியா கண்ட்ரீஸ்லேருந்து கம்மியான ரேட்டில் ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளாடி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டேரிஃப் இருக்காது. அப்போ இந்தியாவோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இது லோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோவர் ப்ராடக்ட்டை தான் வாங்க ஆரம்பிப்பாங்க, இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், இதோட விலையும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் இந்தியாவோட நேச்சுரல் ரப்பர் இன்னைக்கு ரொம்ப ரேட்டு கம்மியானது காரணம் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது மாதிரி சப்போஸ் இதில் நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளாடி வரும், ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் வரும். அது நமக்கு பீப்புளுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே அதை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதும் ஃபார்மர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு அது மைனஸாக மாறிடும் அப்படின்றனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்ம வெளியில் வந்ததுக்கான ரீசன் அதுதான். சரியா? So that's all about this article. The next article related to the Muduvan tribe. Show the image. So இதுல நீங்க இந்த மேப்ல பாக்குறது தான் RCEP countries. சரியா? The next வந்து the article related to the Muduvan tribe. Actually the Nilgiri Thar, the project Nilgiri Thar, அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ட்ரைபல் பீப்புளா இவங்களே நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம், முதுவன் ட்ரைபல் பீப்புள். நீல்கிரி தாரை பொறுத்தவரை இட்ஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. இட்ஸ் அ சோலா ஃபாரஸ்ட் ஏரியா, மவுண்டனஸ் கிராஸ்லேண்ட் ஏரியாவில் வரக்கூடியது. ப்ளஸ் ஐயூசிஎன்ல இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ 5 இயர்ஸுக்கு 2023 இருந்து 27 வரைக்கும் we have launched this project. சரியா? ப்ராஜெக்ட் நீல்கிரி தார் அப்படின்றது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் என்டேஞ்சர்டுன்னு சொன்னால் அது மாதிரி ஸ்கெடியூல்டு 1 ஸ்டேட்டஸ் இன் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, தென் முதுவன் ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லிவிங் இன் தோஸ் ஏரியா. நீல்கிரி ஏரியாவில் இருக்காங்க, தார் இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ அவங்க வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இவங்களை வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் பீப்புள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, முதுவன் ட்ரைபல் பீப்புள். அது மட்டும் இல்லை, நீல்கிரி தாரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பீப்புள். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தெர் இஸ் அ காணி சிஸ்டம். காணி ட்ரைபல் கிடையாது இவங்க. முதுவன், மலையாளி முதுவன்ஸ் ஆர் தேர், பாண்டி தட் இஸ் தமிழ்நாடு முதுவன்ஸ் ஆர் தேர். இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து மலையாளி முதுவன் அண்ட் தென் பாண்டி முதுவன் அப்படின்னு பேரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாண்டி முதுவன், தட் இஸ் லாங்குவேஜ் ரிலேட்டட் டு தமிழ். ஸோ அக்ரிகல்ச்சர் இவங்க அதிகமாக பண்ணுறாங்க. ராகி, காட்டமான், அப்புறம் லெமன், இதெல்லாமே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஹில் ஏரியாவில் தான் இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பேர் காணி சிஸ்டம்னு பேர். அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு பேர் காணி அப்படின்னு பேர். ஸோ அவர் தான் அந்த வில்லேஜை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இவங்க எல்லாம் அபைடாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஜஸ்ட் நேம் தான், இதில் பெருசாக நீங்கள் உள்ளே போய் படிக்கலாம் வேணாம். ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் தான். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு த ஃபிஷ், திலப்பியா ஃபிஷ். இது வந்து ஆக்சுவலாக இந்தியன்
இந்தியாவில் முன்னாடியிலேருந்து இருக்கு. 1950 டைம் பீரியட்ல இட் வாஸ் தேர். அந்த 19 இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஸ்போர்மேன் ஃபிஷ். இது வந்து இப்போ தெர் இஸ் அ திலப்பியா பேரோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து த்ரெட்னிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனால் 30லேருந்து 50% வரைக்கும் அந்த உயிரினங்கள் அழிஞ்சு போகும். திலப்பியா மீன்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்ம் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்து த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த நோய் வந்து இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் இருந்திருக்கு. 1970 நைல் திலப்பியா, நைல் ரிவரில் இருக்கக்கூடிய திலப்பியா ஃபிஷ்ஷை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திலப்பியா ஃபிஷ்ஷுக்கும் இந்த நோய் வந்து பரவுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஆல்சோ சுமால் ஆர்டிகிள் சேது பந்தன் அப்படின்ற ஸ்கீம். சேது பந்தன் அப்படின்ற ஸ்கீம் என்னன்னா ஹில் ஏரியா, தட் இஸ் அருணாச்சல் பிரதேஷ்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 7 பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது. ரூரல் ஏரியாவை வந்து ஸ்டேட் ஹைவேஸ் கூட கனெக்டிவிட்டி. அப்போ பீப்புள் வந்து ரூரல் இந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாமே வந்து இன்டர் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டி. அப்போ பீப்புள் வந்து எங்கேயுமே பீப்புள் இல்லாத இடமே இருக்காது, அப்போ எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ பார்டர் ஏரியாவில் அந்நிய நாட்டோட படைகள் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வி ஹேவிங் பார்டர், வெஸ்டர்ன் பார்டர் ஏரியாஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் ஏரியாஸ். அப்புறம் ஸ்பர்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, ஸோ ரொம்ப பாப்புலேஷன் இல்லாத பகுதிகள். ஸோ அதனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த நம்ம பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், விஜிலண்ட் பீப்புளை வந்து பயன்படுத்துறதுக்காகவும் அவங்க வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து பாரத் மாலா அப்படின்ற ப்ராஜெக்டை போட்டு ஹில் அந்த ஏரியாஸில் எல்லாமே ரோடு கனெக்டிவிட்டி அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ப்ளஸ் இது வந்து ஸ்டேட்டுக்குள்ளாடி இன்டர் ஸ்டேட் ஹைவேஸ் கூட ரூரல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதன் மூலம் அவங்களோட எக்கனாமி, அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்த முடியும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ சேது பந்தன் ஸ்கீம்னா என்ன அப்படின்ற மட்டும் தெரிஞ்சப்போ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Okay, question number 1. With reference to the cashew nuts, consider the following statements. Statement number 1, the cashew trees are native to India. Statement number 2, well-drained, deep, sandy loam soils are the best for growing cashews. Statement number 3, as per the National Horticulture Board, Canada is the leading producer of cashew nuts. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct. B, only 2 statements are correct. C, all the 3 statements are correct. D, none of the above statements are correct. Question number 2, with reference to the Gaza Strip, consider the following statements. Statement number 1, Gaza Strip shares borders with Lebanon in the southwest and the Israel to the north and the east. Statement number 2, the term open air prison has been widely used by the academics to characterize the condition of Gaza. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which one of the following best describes INS Bias? So seen in the news recently. A, it's a Brahmaputra class frigate. So option A is it's a Brahmaputra class frigate. B, it's a nuclear powered submarine. C, it is a stealth destroyer. D, it is a torpedo launch and recovery vessel. Question number 4, which one of the following bodies of water does the Park Strait connect? Park Strait வந்து எந்த வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது அப்படின்றது. A, Bay of Bengal and Eastern Pacific. B, Arabian Sea and the Indian Ocean. C, Bay of Bengal and Gulf of Mannar. D, Arabian Sea and Gulf of Kutch. Question number 5, with reference to the writ jurisdiction of high courts, consider the following statements. The statement number 1, high courts can issue writs not only for the enforcement of fundamental rights but also for any other legal right. Statement number 2, it is a discretionary remedy of the high courts
and thereby cannot be claimed as a matter of right. 3. Writ petitions can be filed before any high court within whose jurisdiction the cause of action arises, either wholly or in parts. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct, B, only two statements are correct, C, all the three statements are correct, D, none of the above statements are correct. So previous day's answers, question number 1 answer is C, question number B, sorry, 2 answer is C, question number 3 answer is A, question number 4 answer is A, question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.